2014 அவர் ஒரு வீடியோ பேசியிருந்தார். பகவத்கீதை கொண்டா, குரானை கொண்டா, பைபிளை கொண்டா, புத்த மத நூல்களை கொண்டா, சைன மதத்தை கொண்டா, உலகத்திற்கு எல்லா மத மார்க்க நூல்கள் வேத நூலையும் கொண்டா. நான் ஏன் வேதத்தை கொண்டாரு? திருக்குறளை ஒவ்வொன்னா படி, நான் படிக்கிறேன். என் பாட்டன் சொன்னதை விட நீ மனித வாழ்க்கைக்கு உயர்ந்த நெறியை சொல்லிட்டுன்னு அந்த இடத்துல திருக்குறளை தீ வச்சு கொளுத்திட்டு நீ உன்னுடைய வேதத்தை பின்பற்றி உன் மதத்துல வந்துடும். இல்ல அதெல்லாம் தாண்டி என் பாட்டன் சொல்லியிருந்தா எல்லா பேரும் அதை கொளுத்திட்டு ஏன் பின்னாடி. அப்ப 2014 நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த உரை அவர் நிகழ்த்துகிறார். இவர் நடத்துவது ஒரு கட்சி நடத்துகிறாரு. அந்த கட்சியில முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், பல தரப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். ஒரு கட்சி என்றால் அப்படித்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போய் உன் குரானை கொண்டுட்டு வா, உன் குரானை இதை வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாரேயானால் இவர் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் எதிரான ஒரு யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார் என்று பளிச்சென்று அந்த உரையில நமக்கு தெரிகிறது. அதுக்கப்புறம் இவரை ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது துவக்கத்துல நாம் தமிழ் ஆரம்பிச்ச துவக்க காலத்துல குஜராத்ல மோடி முதலமைச்சராக இருக்கார். முதல்வராக இருக்கிற ஒரு நேரத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கடும் கோபத்திலையும் கொந்தளிப்புலையும் இருந்த ஒரு முதல்வர் அவர். குஜராத்தில் அந்த கோத்ராங்கிற கலவரத்தை வைத்து முஸ்லிம்களை கருவறுத்த ஒரு நேரம். அந்த நேரத்தில் எந்த ஒரு கட்சிக்காரனும் மோடி ஆதரிக்கவே மாட்டான். அந்த நேரத்தில் மோடியை பத்தி புகழ்ந்து பேசும்போது குஜராத்தை அப்படி ஆக்கினார், இப்படியான பணத்தை திரட்டி வச்சார், அதை அவ்வளவு பொய். எதிரும் புதியமாக அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து அன்பு மக்களே, இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே. அவர் என்ன இன்னைக்கு சில பேர் மோடி ஆதரிக்கிறான்னு சொன்னா ரொம்ப கடந்த காலத்து சம்பவம் மறந்திருக்குங்கிறதுனால கூட ஆதரிக்கலாம். இவன் ஆதரிச்சு பேசுறது முஸ்லீம்களை கொத்து கொத்தாக கருவறுத்த ஒரு நேரம், வயிற்றுல இருக்கிற சிசுவை குத்தி கொலை செஞ்ச ஒரு நேரம், கற்பிணி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொடுமை செஞ்ச ஒரு நேரம், வீடுகள்லாம் தீ வைத்து எழுத்து கொளுத்தப்பட்ட ஒரு நேரம், போலீஸும் காவிகளும் சேர்ந்து நடத்தின வெறியாட்டம், இதெல்லாம் நடத்தி முடிச்ச ஒரு நேரத்தில் மோடி மாதிரி ஒரு முதல்வர் இருக்கா உண்டா அப்படின்னு இவன் பேசுறான்னு சொன்னா பேசுவதற்கு எந்த ஒரு கிரவுண்டும் இல்லை. இவன் பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்கு அது சம்பந்தமும் இல்லை. அப்ப உள்ளம் பூரா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு ஊட்டப்பட்டு இருந்தால் மாத்திரம்தான் அவன் இந்த மாதிரி மோடியை புகழ்ந்து அன்றைய நேரத்தில் பேச முடியும். அப்ப இதை பார்க்கிறோம், ஆஹா இவன் ஆள் பிஜேபி ஆள், இவன் காவியுடைய ஆள் தான்.